ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பசில்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி வர ஒரு டாபிக்கான லீனியர் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதெல்லாமே SBIPO ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிலவெண்டான கொஸ்டின்ஸ். நீங்க பார்க்குற சில கொஸ்டின் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா இதெல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ரிலவெண்டான கொஸ்டின் மாடல்ஸ். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். எப்போதுமே ஒரு கொஸ்டின் வரப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டைரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? These questions are based on the following information. 11 persons A through K sit in a straight line and all are facing towards north but not necessarily in the same order. So 11 person A ல இருந்து K வரைக்கும் alphabetical orderல நம்ம யூஸ் பண்ண போறோம். எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ல உட்கார்றாங்க அண்ட் எல்லாமே நார்த் ஃபேசிங்கா உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் நோன் அபவுட் தம் அண்ட் அது கீழே இன்னும் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, only 3 persons sit between J and K. Okay, E sits fourth to the right of K. J does not sit at any end. The number of persons sit to the left of K is the same number of persons sit to the right of G. Okay, இதெல்லாம் ஒண்ணா என்ன நம்ம திருப்பி பார்ப்போம். B sits exactly between K and E. C sits to the immediate right of F. A sits to the left of D. Neither D sits to the adjacent to B nor I sits adjacent to K. Okay, so இதுதான் நம்மளுக்கு ஓவரால் கொஸ்டினோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தனித்தனியா பார்க்கலாம். இப்போ 11 பர்சன்ஸ் கண்டிப்பா இருக்காங்க நம்மளுக்கு தெரியும், A through K. ஸோ நம்ம யாரெல்லாம் வச்சு சொல்யூஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா A, B, C, D, E, F, G, H, I, J, K. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நம்ம என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஸ்ட்ரக்சர்டா பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இல்லாட்டி ஒரு பசில் கொஸ்டின்ல என்னென்ன டேட்டா இருக்கோ அதை கண்டிப்பா ஒரு சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. ரைட்? தே ஆல் சிட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஆர் ஃபேசிங் டுவர்ட்ஸ் நார்த். ரைட்? ஸோ டெஃபினட்டா ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 11 பிளேசஸ் நமக்கு தேவைப்படும். 5, 6, 7, 8, 9, 10 and 11. ரைட்டா? இது இல்லாம தேர் ஆல் ஃபேசிங் டுவர்ட்ஸ் நார்த். இது இன்னும் ரொம்ப ஈஸியான சிச்சுவேஷன். ஏன்னா நார்த் ஃபேசிங் இருக்கிறவங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் மாதிரி தான் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே இந்த சைட் தான் லெஃப்ட், இந்த சைட் தான் ரைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர், ஒரு கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட ஸ்டெப் 1. அடுத்து என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். ரைட்டா? நான் ஆல்ரெடி ஒரு டேபிள் போட்டு வச்சுட்டேன் 11 பொசிஷன்ஸ்க்கு. ஸோ லெட் மீ மார்க் இட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ரைட்டா? ஸோ ஏன் டேபிள் ஃபார்மேட் போட்டு சால்வ் பண்றோம்னா, இப்போ ஒரு 4-5 மெம்பர்ஸ் இருக்க போது நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம கரெக்டான ஆர்டர்ல தேர்ட் பொசிஷன் கீழே, ஃபோர்த் பொசிஷன் கீழே போட முடியும். பட் 11 பொசிஷன்ஸ் இருக்க போது நம்ம கரெக்டான பொசிஷன் கீழே, இப்போ ஒரு பர்சன் தேர்ட் பொசிஷனுக்கு கீழே பிளேஸ் பண்ண போது அதை நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு நடுவில் எழுத வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி டயக்னலா ஒரு மாதிரி எழுத போது, கிராஸா நம்ம எழுத போது அது டைரக்டா ஃபோர்த் கீழே எழுதலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரலாம். ஸோ நிறைய மெம்பர்ஸ் இருக்க போது நீட்டா ஒரு சின்ன டேபிள், இவ்வளோ நீட்டா டேபிள் எக்ஸாம்ல போட முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் எழுதிட்டு சும்மா வெர்டிகல் லைன்ஸ் போட்டுட்டீங்கன்னா அந்த டிஸ்டிங்ஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இப்போ கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியா எழுத போறோம். ரைட்? Only 3 persons sit between J and K. So 2 பேர் இருக்காங்க J and K, அவங்களுக்கு நடுவுல 3 பேர் தான் இருக்கணும். That is the first instruction we have. So J என்ற ஒரு person or K என்ற ஒரு person. பட் இதுல யார் லெஃப்ட் யார் ரைட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? they are all facing north. So north symbol போட்டுக்கிறேன். So that questionோட எல்லா டைமும் அது லெஃப்ட் ரைட் என்னன்னு நம்மளுக்கும் தெரியும். ஓகே, J and K. So கண்டிப்பா 3 பேர் நடுவுல உட்காரணும். 1, 2, 3, K. பட் இந்த J and K க்கு நடுவுல யார் லெஃப்ட் சைட்ல உட்கார்ந்திருக்கா, யார் ரைட் சைட்ல உட்கார்ந்திருக்கா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல. தட் மீன்ஸ் K இங்கேயும் வரலாம், அதே மாதிரி K அங்க வரப்போது J இங்கேயும் வரலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட். ஓகே, 3 பேர் எக்ஸாக்டா நடுவுல உட்காரணும்னு கொடுத்துட்டாங்க. அந்த 3 பேருக்காக 3 பாக்ஸ் நான் போட்டுட்டேன். ஓகே, E sits fourth to the right of K.
ஸோ கேன்ற ஒரு பர்சனுக்கு 4th place to the right வந்து இ பர்சன் உட்காரணும். ஸோ இது ஒரு செப்பரேட் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. கேல இருந்து this will be first to the right, second to the right, third to the right. இந்த 4th to rightல வந்து யார் உட்காந்துருக்கணும், ஈன்ற ஒரு பர்சன் உட்காந்துருக்கணும். ஸோ அங்க இ நான் கொடுத்துட்டேன். ஸோ தட் இஸ் மை கே அண்ட் தட் இஸ் மை இ. இது வந்து கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு. J does not sit at any end. ஓகே, ஸோ ஜேன்ற ஒரு பர்சன் வந்து எண்ட்ல உட்காரக்கூடாது. நெகட்டிவ் கண்டிஷன்ஸும் நம்ம தனியா எழுதி வைக்கிறது நம்மளுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா வரும். சரிங்களா? ரைட். The number of person sitting to the left of K is same as the number of person sit to the right of G. So K and G ரெண்டு பேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Kன்ற ஒரு பர்சன், Gன்ற ஒரு பர்சன். Kக்கு லெஃப்ட் சைட்ல எத்தனை பேர் உட்கார்றாங்களோ அதே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஜிக்கு ரைட் சைட்லயும் உட்காரணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு பர்சனா ஜிக்கு ரைட் சைட்லயும் ஒரு பர்சன். கேக்கு லெஃப்ட் சைட்ல 10 பர்சன்னா ஜிக்கு ரைட் சைட்லயும் 10 பர்சன் உட்காரணும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். B sits exactly between K and E. ஸோ Bன்ற ஒரு பர்சன் கேக்கும் ஈக்கும் எக்ஸாக்டா இன் பிட்வீன்ல உட்காரணும். ஸோ அகெயின் K and E வரப்போது யாரு லெஃப்ட் யாரு ரைட் நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? B sits exactly between K and E. ஓகே, ஐ நோ K and E பேஸ் பண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. பட் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் தனித்தனியா எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணாம தனியா மட்டும் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ K E எந்த ஆர்டர்ல வருவாங்கன்னு தெரியல. பட் எக்ஸாக்டா இன் பிட்வீன் எத்தனை பேர் விட்டுன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் விட்டுன்னு தெரியலன்னா என்னோட யூஸ்வல் இது வந்து ஒரு டபுள் டேஷ் போட்டுப்பேன் அடியில. ரைட்டா? எத்தனை பேர் கன்ஃபார்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் போன தடவை பாக்ஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு காட்டினேன். எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலன்னா ஒரு டபுள் டேஷ் போடுவேன். ஸோ நான் டபுள் டேஷ் எப்போ பார்த்தாலும் இதுக்கு நடுவில் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கே அது தெரியும். ஓகே, பர்சன் பி தான் உங்களுக்கு நடுவில் எக்ஸாக்டா இருக்கணும் பிட்வீன் கே அண்ட் இ. ஸோ கே லெஃப்ட் சைட்ல வந்துச்சுன்னா இ ரைட் சைடு, அதே மாதிரி கே ரைட் சைட்ல வந்துச்சுன்னா இ லெஃப்ட் சைடு. அதுக்காக தான் இது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா C sits to the immediate right of F. ஓகே, C sits to the immediate right of F. Fன்னு ஒரு பர்சன் இருக்காங்கன்னா இமீடியட் ரைட். இவங்க எல்லாமே நார்த் ஃபேசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி எது லெஃப்ட் எது ரைட்னு நமக்கு தெரியும். இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் ஐ வில் ஜஸ்ட் மென்ஷன் இட் அகைன் ஓவர் ஹியர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? C sits to the immediate right. இமீடியட்னா அடுத்த பொசிஷன்லயே உட்காரணும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வேற யாரும் வரக்கூடாது. ஸோ FNC வந்து இப்படிதான் வரணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? A sits to the left of D அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் இது வந்து இமீடியட் லெஃப்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் மேபி 0 பிளேஸ் இருக்கலாம், இல்ல 1 பிளேஸ் 2 பிளேஸ் 3 பிளேஸ் அந்த மாதிரி எவ்வளவு வேணா பாசிபிலிட்டி இருக்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்? டியோட லெஃப்ட் சைட்ல A இருக்கணும். ஸோ A எத்தனை பேருன்னு தெரியாது. பட் ஐ நோ A sits to the left side of D. அதனால அப்படி ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, நெய்தர் D sits adjacent to B. அப்போ D and B வந்து adjacent இருக்கக்கூடாது. ஸோ Dயும் Bயும் they are not adjacent. ஓகேங்களா? கிராஸ் மார்க் போட்டுட்டேன். ஸோ தட் they are not adjacent. நெகட்டிவ் நம்ம இப்படிதான் ஈஸியா நோட் பண்ண முடியும். சிமிலர்லி nor I sits adjacent to K. அதாவது நெய்தர் nor. Neither B sits adjacent to B. So இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கக்கூடாது. Nor I sits adjacent to K. ஐயும் கேவும் அடுத்தடுத்து தான் உட்காரக்கூடாது. So I and K இவங்களும் ஒன்னா உட்காரக்கூடாது. ரைட்? So this is what we have. ஓகேங்களா? So whatever we have, இது வரைக்கும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி டேபிள்ல 11 பேர் இருக்கிற மாதிரி பொசிஷனும் கொடுத்தாச்சு. ஸோ 1 தான் வந்து இந்த டேபிளோட லெஃப்ட் ஹேண்ட், 11 தான் இந்த டேபிளோட ரைட் ஹேண்ட். இதுதான் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் படி யாருமே வந்து ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன், அதாவது இந்த பர்சன் சிட்ஸ் அட் தி மிடில் ஆஃப் தி ரோ, இல்ல இந்த பர்சன் சிட்ஸ் அட் தி லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், இல்லாட்டி a person sitting 3 places from the left hand அப்படின்னு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்ல. ரைட்? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ்வலி அதை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இங்க வந்து அந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லாத ரீசன்னால கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ரைட்? வேற எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லைன்னா அடுத்த டிஃபால்ட் அப்ரோச் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எதுல நிறைய வேரியபிள்ஸ் வருது, எதுல நிறைய ஸ்பேசஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கிறதே பாத்தீங்கன்னா
ஜே அண்ட் கே ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணி அந்த கண்டிஷன் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 5 பொசிஷன். எப்படி 5 பொசிஷன் பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு பொசிஷன், 2 3 4 5. ஸோ 5 பொசிஷன் யூஸ் பண்ணி ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா இருக்கு, ரைட்டா? பட் இதை மட்டும் நீங்க தனியா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 11 பொசிஷன். நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியும், ஜே டஸ் நாட் சிட் அட் தி எண்ட்னு தெரியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜேவை செகண்ட் பிளேஸ்ல கொடுக்கலாம், தேர்ட் பிளேஸ்ல கொடுக்கலாம், ஃபோர்த் பிளேஸ்ல கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வரப்போகுது. ஃபைன். ஸோ அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஈஸியான ஸ்டார்ட்டா இருக்காது. இது இல்லாம இன்னொன்று என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, கேயும் இயும் பேஸ் பண்ணி அதே மாதிரி 5 பொசிஷன் ரெண்டு வேரியபிள் கொடுத்து இருக்கு, ரைட்டா? போன தடவை மாதிரி நம்மளுக்கு 5 பொசிஷன் 1 2 3 4 5 5 பொசிஷன் இருக்கு, ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கும் நம்மளுக்கு அதே சிச்சுவேஷன் தான் வரப்போகுது. சின்ஸ் நம்மளுக்கு ஓவராலா 11 பொசிஷன் இருக்கிறதுனால இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். பட் இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இது ரெண்டுத்துலயுமே வந்து ஒரு காமன் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அந்த காமன் வேரியபிள் யாரு? கே தான் காமன் வேரியபிள். ஸோ டெஃபினட்டா கே வச்சு ரெண்டு வேரியபிள் கண்டிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு தடவை இதை வேற மாதிரி எழுதி பார்த்தா என்ன இருக்குன்னு பார்க்கலாம், ரைட்? ஸோ என்னோட கண்டிஷன் படி ஜே ஆர் கே, 3 பேர் நடுவில் கே ஆர் ஜே, ரைட்டா? இதை நம்ம அப்ப எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட், ஏன்னா இதுல ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி படி ஜேவை நான் இங்க கொடுத்துட்டேன்னா 3 ஸ்பேஸ் கே கொடுக்கலாம். இல்ல என்னோட ரெண்டாவது பாசிபிலிட்டி படி கேவை நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஜேவை இங்க கொண்டு போகலாம், ரைட்டா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது ஜே அண்ட் கே நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனை இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும். இது இல்லாம என்னோட இன்னொரு கண்டிஷன் என்ன இருந்துச்சு, கே 3 ஸ்பேஸ் இ. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினட்டா வந்து இ சிட்ஸ் ஃபோர்த் டு தி ரைட் ஆஃப் கே. அதாவது யாரு லெஃப்ட் யாரு ரைட்னு இல்லை ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டாங்க. அதனால போன தடவை மாதிரி டபுள்லாம் வராது, ஒரு சிங்கிள் தான். ஸோ டெஃபினட்டா கே இங்க தான் வரணும், 3 ஸ்பேஸ் தள்ளி இ இங்க தான் வரணும். அப்பதான் வந்து இ சிட்ஸ் 4 பிளேசஸ் டு தி ரைட் ஆஃப் கே அப்படின்னு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், ரைட்? இப்போ இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல நான் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி கே இங்க தான் இருக்கு. நான் 3 பாக்ஸ் போட்டுட்டு சாரி 3 பாக்ஸ் போட்டுட்டு நான் இங்க வந்து பர்சன் இ பிளேஸ் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகுது. பட் இது அடுத்த செகண்ட் பார்ட்ல நான் பண்ண போது என்ன ஆகும், கே இங்க இருக்குது, 3 ஸ்பேஸ் விட்டுட்டு நான் இங்க வந்து நான் என்னோட இ பிளேஸ் பண்ணணும். பட் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஆல்ரெடி ஹாவ் அ வேரியபிள் தேர். நான் ஜேன்ட்டு ஒரு வேரியபிள் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால கேவை இங்கேயும் ஜே இங்கேயும் வச்சுட்டு என்னால இ பிளேஸ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு கரெக்டான பொசிஷன்ஸ் கிடைக்கல, ஆல்ரெடி ஒரு பொசிஷன் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை மட்டும் வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஃபர்மேஷன் உங்க கண்டிஷன்ல இருக்கிறத வச்சு பார்க்க போது என்னோட பர்சன் ஜே, என்னோட பர்சன் கே, என்னோட பர்சன் இ பேஸ் பண்ணி 3த்தையும் வைக்க போது இந்த ஒரு கண்டிஷன் தான் நம்மளுக்கு செட் ஆகுது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டோட்டலா எத்தனை பிளேஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு பாருங்க. இது 1 2 3 4 5 6 7 8 9. சூப்பர். நம்ம கிட்ட இருக்கிறது 11 பிளேஸ். அதுல 3 வேரியபிள். பட் டோட்டல் பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளால 9 பொசிஷன்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ண முடியுது. ஸோ திஸ் நவ் பிகம்ஸ் அ பெட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம டேபிள்ல ஃபில் பண்ணலாம், ரைட்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஜே கொடுத்துட்டு நான் அதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளும் இங்க எழுதி வச்சிருக்கோம். ஜே வந்து டஸ் நாட் சிட் அட் தி எண்ட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு நம்ம கிட்ட, ரைட்டா? ஸோ ஜே வந்து கண்டிப்பா எண்ட்ல வரக்கூடாது. உங்களுக்கு அந்த கண்டிஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜே டஸ் நாட் சிட் அட் எனி எண்ட் இங்க இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி லெட்ஸ் பொசிஷன் ஜேவை ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வைக்க முடியாது. ஸோ ஜே டெஃபினட்டா இங்கே தான் ஆரம்பிக்கணும். ஸோ ஜே அங்க ஆரம்பிச்சதுன்னா 3 பிளேஸ், அதாவது 3 4 5 இதை விட்டுட்டு நான் அடுத்து வந்து கேவை வந்து பொசிஷன் 6ல நான் கொடுக்கணும், கரெக்டா? கே வந்து 6ல கொடுத்தேன்னா
திருப்பி 3 பொசிஷன், அதாவது 7, 8, 9 இதை மூணுத்தையும் விட்டுட்டு இயை வந்து நான் 10ல கொடுக்கணும். இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண பொசிஷனிங், ரைட்டா? பட் இது மட்டும் தான் பொசிஷனிங் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஜே செகண்ட்ல மட்டும் வைக்க முடியும்னு அவசியம் இல்லை. ஜேவை வந்து நான் தேர்ட் பொசிஷன்லயே வச்சு ஆரம்பிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ஜே ஸ்டார்டிங்ல தான் இருக்கக்கூடாது, அதாவது எண்ட் கண்டிஷன்ல தான் இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜே தேர்ட் பொசிஷன்ல நான் இங்கே கொடுத்தேன்னா தென் 3 பிளேஸ் விட்டுட்டு கே இங்கே கொடுக்கலாம், அகைன் 3 பிளேஸ் விட்டுட்டு இ இங்கே கொடுக்கலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம 3 வேரியபிள் கொடுத்துட்டோம். இந்த 3 வேரியபிள் பேஸ் பண்ணி வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா கேக்கு லெஃப்ட் சைடுலையும் ஜிக்கு ரைட் சைட்லையும் சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்குது? தி நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் கே இஸ் சேம் ஆஸ் த நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் ஜி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி கேவை பிளேஸ் பண்ணிட்டோம் உள்ளார. ஸோ கே ஆல்ரெடி பிளேஸ் பண்ணதுனால இப்போ நம்ம ஜி எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி கே வந்து 6th பொசிஷன்ல இருக்கு, ரைட்டா? கேக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 5 பேர் இருக்காங்க. கேக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 தான் இருக்காங்க, ரைட்டா? இதுல என்னன்னா நம்ம கிட்ட 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. 6th பொசிஷன் தான் வந்து கரெக்டான சென்டர் பொசிஷன், ஓகேங்களா? கேக்கு லெஃப்ட் சைட்லயும் ஜிக்கு ரைட் சைட்லயும் ஒரே மாதிரி பர்சன் இருக்கணும்ன்ற ஒரு கண்டிஷன் வரப்போகுது. நம்மளால கே அண்ட் ஜி ரெண்டுமே ஒரே இடத்துல கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பொசிஷன்ல ஒருத்தர் தான் உட்காரணும். இவங்க 2 பேத்தையுமே இங்க நான் வச்சா மட்டும்தான் கேக்கு லெஃப்ட் சைட்லயும் ஜிக்கு ரைட் சைட்லயும் சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வரப்போகுது, ரைட்டா? பட் ஒரே பொசிஷன்ல 2 பேரை நான் உட்கார வைக்க கூடாது. தட் மீன்ஸ் இனிமேல் இது எனக்கு தேவை கிடையாது. இதை வச்சு நான் ஆன்சர் பண்ண போறது கிடையாது, ரைட்டா? ஃபைன். இப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டி நம்ம கிட்ட கே வந்து 7th பொசிஷன்ல இருந்துச்சு. இப்போ கேக்கு லெஃப்ட் சைட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6 6 பேர் இருக்காங்க. அப்போ ஜிக்கு ரைட் சைட்லயும் எனக்கு வந்து 6 பேர் இருக்கணும். ஜியை நான் எந்த பொசிஷன்ல கொடுக்கணும்? ஜியை வந்து நான் 5th பொசிஷன்ல கொடுத்தேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜியை நான் இங்கே கொடுத்தேன்னா ஜிக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஐ ஷோ யூ அகைன். கேக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 and 6. ஜிக்கு ரைட் சைட்ல 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 2 சைடுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். ஸோ அடுத்த கண்டிஷனும் முடிஞ்சிடுச்சு. ஓகே, கேக்கு லெஃப்ட் சைடும் ஜிக்கு ரைட் சைடும். இதுக்கு அடுத்தது என்ன கண்டிஷன் நம்ம வச்சிருக்கோம்? நம்ம வச்சிருக்க கண்டிஷன் வந்து கேக்கும் ஈக்கும் நடுவுல எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் அதுல யார் உட்காரணும்? பர்சன் பி. ஓகே, பி சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் கே அண்ட் இ, அதாவது இந்த கண்டிஷன். ஓகே, உங்களுக்கு கே அண்ட் இ ஆல்ரெடி பிளேஸ் ஆயிடுச்சு. கே இந்த பொசிஷன்லயும் இ இந்த பொசிஷன்லயும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ இதுல எக்ஸாக்டா இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா அது வந்து இந்த பொசிஷன் தான். கேக்கும் ஈக்கும் நடுவில் எக்ஸாக்டா இன் பிட்வீன் வந்து இந்த பொசிஷன். ஸோ லெட்ஸ் ஃபில் தட் பொசிஷன். அந்த பொசிஷன்ல யார் வரணும்னா பர்சன் பி வரணும். ஆல்ரைட். ஸோ இப்போதைக்கு வந்து அவுட் ஆஃப் 11 மெம்பர்ஸ் 5 பேர்த்த நம்ம உட்கார வச்சிட்டோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் எஃப் அண்ட் சி. டெஃபினட்டா அவங்க 2 பேரும் ஒன்னா தான் உட்காரணும். நம்ம ஆல்ரெடி அந்த கண்டிஷன் பார்த்துட்டோம். இன்னொரு தடவை அந்த கண்டிஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சி சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் எஃப். எஃப்க்கு இமீடியட் ரைட்ல சி உட்காரணும். அதாவது 2 பேர் அடுத்தடுத்த பொசிஷன்ல தான் உட்காரணும். இப்போ நம்மளோட டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன் ஃப்ரீயா இருக்கு. அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து கண்டினியூஸா 2 பொசிஷன் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு. ஓகே, ஸோ இந்த 2 பொசிஷனும் நம்மளுக்கு கண்டினியூஸா ஃப்ரீயா இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் தான் இருக்கு. அகைன் 1 தான் இருக்கு. லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ஃபில் ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ஃபில் ஆயிடுச்சு. இங்கேயும் லெஃப்ட் ரைட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் இந்த பேர் எஃப் அண்ட் சி நான் எங்க கொடுக்க முடியும்னா இங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காரணும் அண்ட் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஸோ இந்த பொசிஷன் கெட்ஸ் ஃபில்டு வித் சி அண்ட் இந்த பொசிஷன் கெட்ஸ் ஃபில்டு வித் சி, ரைட்?
இது அடுத்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்கு? ஏ வந்து டி ஓட லெஃப்ட் சைட்ல உட்காரணும். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஏ சிட்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் டி. பட் அது இல்லாம பாத்தீங்கன்னா டி அண்ட் பி ஆர் நாட் அட்ஜசன்ட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ டியை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ டி வந்து பிக்கு அட்ஜசண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டதுனால இந்த இடத்துல நான் டி மார்க் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் நான் டி மார்க் பண்ண முடியாது. ஏன்னா டி அண்ட் பி ஆர் நாட் அட்ஜசன்ட். கரெக்டா? ரைட். ஸோ இங்க ரெண்டுமே நான் டி மார்க் பண்ண முடியாதுன்னா அப்போ நான் இந்த ரெண்டு இடத்துல தான் நான் டி மார்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் டியை மார்க் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கு லெஃப்ட் சைட்ல யார் உட்காரணும்? டிக்கு லெஃப்ட் சைட்ல ஏ உட்காரணும். பட் இங்க எனக்கு ஏ எங்கேயுமே உட்காரத்துக்கு இடம் கிடையாது. ஸோ நான் டியை வந்து 4th பொசிஷன்ல போட்டேன்னா ஏவை உட்கார வைக்க எனக்கு இடம் கிடையாது. டி ஆல்ரெடி 8th and 10th பொசிஷன்ல வரக்கூடாதுன்னு தெரியும். டியை 4th பொசிஷன்ல உட்கார வச்சா என்னால ஏக்கு இடம் இல்லைன்ட்டு நான் இப்போ வெரிஃபை பண்ணிட்டேன். அப்போ டிக்கு பாசிபிலிட்டி இருக்க ஒரே பொசிஷன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் நம்பர் 6. ஸோ ஃபில் பண்ணிடலாம். டி வந்து இங்க மட்டும்தான் உட்கார வைக்க முடியும். அண்ட் டி இங்க இருந்துச்சுன்னா ஏ வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கணும். அண்ட் லெஃப்ட் சைட்ல ஒரே ஒரு பொசிஷன் தான் இருக்கு. ஸோ ஏ வந்து அந்த இருக்கிற பேலன்ஸ் பொசிஷன்ல ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ரைட். நம்ம கிட்ட இருக்கிற கடைசி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? ஐயும் கேவும் வந்து அட்ஜஸ்டா உட்காரக்கூடாது. அதாவது நம்ம இந்த பொசிஷன், ரைட்? கண்டிஷன் இங்க இருக்கு. ஐ டஸ் நாட் சிட் அட்ஜஸ்டன்ட் டு கே. ஓகே, வெறும் ஐ சிட்ஸ் அட்ஜஸ்டன்ட் டு கேன்ட்டு தனியா படிக்க கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க இருந்து ஆரம்பிக்குது. ரைட்டா? neither D sits adjacent to B nor I sits adjacent to K. ஸோ நம்ம இங்க இருந்து படிக்க ஆரம்பிச்சாதான் கரெக்டான இது. ரைட்டா? இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சேர்த்து நீங்க படிக்க போது யூ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஐயும் கேவும் பக்கத்துல வரக்கூடாது. நம்ம கே ஆல்ரெடி இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஐ வந்து இங்க பிளேஸ் ஆகக்கூடாது. இங்க ஐ பிளேஸ் பண்ணக்கூடாதுன்னா ஐக்கு இருக்கிற ஒரே ஒரு பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் நம்பர் 10. ஸோ பொசிஷன் 10ல ஐயை ஃபில் பண்ணிடலாம். பாக்கி இருக்கிற ஒரு வேரியபிள் கே அதை வந்து இங்க ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஐம் சாரி, அது கே கிடையாது. ஓகே, what is the left out variable? நம்ம வந்து ஏல இருந்து கே வரைக்கும் எல்லா வேரியபிளும் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஏ யூஸ் பண்ணிட்டோம், பி யூஸ் பண்ணிட்டோம், சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ பாக்கி இருக்கிற ஒரு பொசிஷன்ல விட்டு போன ஹெச் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ ஐ வந்து 10th பொசிஷன்ல பண்ணதுக்கு அப்புறம் பாக்கி லெஃப்ட் அவுட் வந்து ஒரு பிளேஸ் தான் இருக்கு, ஒரு வேரியபிள் தான் பெண்டிங். அது வந்து ஹெச் வேரியபிள். அந்த ஹெச் வேரியபிளை வந்து பொசிஷன் 8ல ஃபில் பண்ணிட்டோம். நான் இப்போ வந்து all 11 மெம்பர்ஸையும் 11 பொசிஷன்ஸ்ல உட்கார வச்சாச்சு. This completes the arrangement. First question என்னன்னு பார்க்கலாம். What is the position of H with respect to D? Position of H with respect to D. D ல இருந்து H எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, D வந்து 6th பொசிஷன்ல இருக்கு, H வந்து 8th பொசிஷன்ல இருக்கு. So position of H with respect to D அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ D ல இருந்து second to the right. ஓகே, D ல இருந்து இதுதான் first to the right, இதுதான் வந்து second to the right. So D ல இருந்து second to the right வந்து H. ஓகேங்களா? So second to the right, third option. So this will be the answer for first question. Okay. அடுத்த question. Who sits exactly between J and B? Okay. J க்கும் B க்கும் நடுவுல எக்ஸாக்டா நடுவுல யார் உட்கார்றாங்க? இப்போ நம்ம J இங்க வச்சிருக்கோம், J இங்க வச்சிருக்கோம், B இங்க வச்சிருக்கோம். ஓகேங்களா? So 1 2 3 4 5. ஜேக்கும் பிக்கும் நடுவில் கரெக்டா 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் இன் பிட்வீன்னா இந்த பொசிஷன் தான் நம்மளுக்கு வரணும். ஓகே, ஏன்னா 1 2 3, அதே மாதிரி பில இருந்து 1 2 3. ஓகே, ஸோ எக்ஸாக்டா ஜே அண்ட் பிக்கு நடுவில் பர்சன் டி, which is the first option. Fine. Next question. 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Find the one that does not belong to the group. இதுல 5 ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுனா ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணி வருது. 4 ஆப்ஷன் அதை ஃபாலோ பண்ணும், ஒரு ஆப்ஷன் அதை ஃபாலோ பண்ணாது. அது என்னன்னு கேட்கறாங்க. ஆட் மேன் அவுட் நம்ம சொல்றதுதான். F and E.
FNE பார்த்தா எப்படி இருக்கு? FE ரெண்டுமே எண்ட் கண்டிஷன்ல இருக்கு, ரைட்? ஸோ லெஃப்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட், ரைட் ஹேண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி FNEக்கு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். I and C. I and C பார்க்க போது லெஃப்ட்ல இருந்து செகண்ட் பொசிஷன், அதே மாதிரி ரைட்ல இருந்தும் செகண்ட் பொசிஷன். ஸோ ஒரே மாதிரி ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து ஒரே மாதிரி ஸ்பேசிங். ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆப்ஷன்ல இது இருந்துச்சு, செகண்ட் கொடுத்த ஆப்ஷன்ல CNI இருந்துச்சு. ஓகே, JB. J third from the left, B வந்து third from the right அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி சொல்றேன்? 1 2 3 இங்க இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3. ஓகே, ஸோ JB பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிடுச்சு, பிரச்சனை இல்லை. GD and HA. ஸோ GD HA ஃபர்ஸ்ட் GD செக் பண்ணிடலாம். ஸோ G பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 6. ஸோ GD அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. HA பாத்தீங்கன்னா H வந்து 1 2 3 4 5 6 7 8. A பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ HAயும் ஃபாலோ பண்ணிடுச்சு. GD தான் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட்ல இருந்து சேம் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து GD தான் ஆன்சர். இதுதான் வந்து என்னோட பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. அடுத்தது, how many persons sit between A and I? ஏக்கும் ஐக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ A வந்து இங்க இருக்குது, சிமிலர்லி I வந்து இங்க இருக்குது. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஓகே, ஸோ there are 5 persons between A and I. ஓகேங்களா? So that completes that question. We have a different question. So in the question or instructions, these questions are based on the following information. 12 persons sit in 2 rows in such a way that 6 persons sit in each row. Okay, 12 பேர் இருக்காங்க, 2 row இருக்கு. 6 persons I, J, K, L, M and N sit in row 1 and are facing towards the north, but not necessarily in the same order. And 6 persons P, Q, R, S, T and U sit in row 2 and are facing towards south, but not necessarily in the same order. Okay, each person in row 1 faces exactly 1 person in row 2. Okay, so opposite உட்கார்ந்திருக்காங்க, அதுக்கு தான் the instructions. The following information is known about them. So between those 12 members, கொஞ்சம் conditions கொடுத்திருக்காங்க. P faces K, who sits fourth to the left of J. Okay, only one person sits between P and T. Okay, fine. Q sits opposite the person who sits second to the right of I. Q sits neither at the end nor adjacent to P. All right. The number of persons sitting to the left of I is the same as the number of persons sitting to the right of M. Left of I, right of M, ஒரே number of persons இருக்கணும். Neither S nor R sits adjacent to T. Neither S sits opposite J nor N sits adjacent to J. Okay, நிறைய கண்டிஷன்ஸ், அதுவும் எண்டில் வரப்போது நிறைய நெகட்டிவ் கண்டிஷன்ஸ். போன தடவை மாதிரி ஒரு ஸ்டெப்பா எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 12 persons sit in 2 rows in such a way that 6 persons sit in each row. ரைட்டா? ஸோ 2 row கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த டயக்ராம் எப்படி பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. டெஃபினட்டா இந்த மாதிரி 2 பண்ணணும். இது இல்லாம வந்து யாரு ரோ 1ல உட்கார்றா, யாரு நார்த் ஃபேஸ் பண்ணிருக்கான்ட்டு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க, அதை மாற்ற வேண்டாம். ஓகே, ஸோ இங்க I, J, K, L, M, N இவங்க எல்லாம் ரோ 1ல உட்கார்றாங்க அண்ட் they are facing towards the north. ஸோ இதுதான் நார்த் ஃபேசிங், இதுதான் ரோ 1 அண்ட் இந்த ரோல யாரெல்லாம் உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து I, J, K, L, M,
N. இந்த 6 பேர் தான் இங்க உட்காரணும். அதே மாதிரி இன்னொரு 6 members P, Q, R, S, T and U. They sit in row 2 and they are facing south. So இது வந்து south. இதுதான் row 2 நான் டிஃபைன் பண்றேன். இப்படி நான் row 1 row 2 இந்த ஆர்டர்ல டிஃபைன் பண்ணாதான் they will be sitting opposite to each other. ரைட்டா? ஏன்னா கடைசி ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? Each person row 1 faces exactly one person in row 2. நான் row 1 மேலயோ row 2 கீழ போட்டேன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்க ரெண்டு பேரும் பேக் ஃபேசிங்ல தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃபேஸ் பார்க்கணும், ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காரணும்னா ரோ 1 கீழே தான் இருக்கணும், ரோ 2 மேல இருக்கணும். அண்ட் இப்போ அந்த கொடுத்துருக்க நார்த் அண்ட் சவுத் பேஸ் பண்ணி பார்க்க போது அவங்க வந்து ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்க யாரெல்லாம் இருக்கணும்? P, Q, R, S, T, U. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்படிதான் செட்டப் இருக்கணும். மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற என்ன? P faces K, who sits fourth to the left of J. Only one person sits between P and T. Q sits opposite the person who sits second to the right of I. Okay. Q sits neither at the end nor adjacent to P. The number of persons sitting to the left of I is the same as the number of persons sitting to the right of M. Neither S nor R sits adjacent to T. Okay. Neither S sits opposite J nor N sits adjacent to J. Alright. So in the conditions எல்லாம் நம்ம யூஸ் பண்ண பார்ப்போம். First, P faces K, who sits fourth to the left of J. Okay. So first யார் எந்த ரோல உட்கார்றாங்க நம்ம ஒரு தடவை எழுதிடலாம். So that we are more comfortable in that manner. Okay. கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி I, J, K, L, M, N இவங்களாம் தான் ரோ 1ல உட்காரணும் ஃபேசிங் நார்த். ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் வந்து I need I, J, K, L, M, N. அதே மாதிரி மேல வந்து P, Q, R, S, T, U. ஓகே, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுத்துருந்தாங்க. ஃபைன். இவங்கெல்லாம் நார்த் ஃபேசிங், இவங்கெல்லாம் சவுத் ஃபேசிங். ஓகே, ரோ 1 ரோ 2 இஃப் யூ வாண்ட். திஸ் இஸ் ரோ 1, இது வந்து ரோ 2. அதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்துச்சு, ஸோ அதையும் நோட் பண்ணியாச்சு. ஓகே, 6 persons இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீட்டா ஒரு டேபிள் போட்டுட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு? T faces K, who sits fourth to the left of J. Okay, P and K, they should face each other. P வந்து row 2ல இருக்குது, K வந்து row 1ல இருக்குது. So that is the first thing. So அதுக்கு ஏத்த மாதிரி மேலே கீழன்னு போடணும், தப்பா போடக்கூடாது. P தான் வந்து மேல இருக்க போகுது, K தான் வந்து கீழே இருக்க போகுது. ஓகே, கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை போட்டு பார்க்கலாம். So P, K, டெஃபினட்டா P faces K னா இந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம். Who sits fourth to the left of J? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பாத்தீங்கன்னா who, இந்த who யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? இந்த K-வை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, K sits fourth to the left of J. ஓகே, fourth to the left of J facing north. அந்த கண்டிஷன் பார்க்க போது இதுதான் பண்ணணும். இப்போ J-க்கு வந்து 1 2 3 4, fourth to the left வந்து K. So this is the first thing. ஓகே, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா only one person sits between T and T. ஓகே, T-க்கும் T-க்கும் நடுவுல எக்ஸாக்ட்டா ஒரு பர்சன் தான் இருக்கணும். So let's do that also. So P, T, இதுல யார் எந்த சைடுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ P and T-க்கு நடுவில் எக்ஸாக்ட்டா ஒரு பர்சன் உட்கார போறாங்க. Q sits opposite to the person who sits second to the right of I. இப்ப பாத்தீங்கன்னா Q வந்து ரோ 2ல இருக்கிற பர்சன், I வந்து ரோ 1ல இருக்க பர்சன். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன கொடுத்திருக்காங்க? Q sits opposite to the person who sits second to the right of I. So I என்ற ஒரு பர்சனை கொடுத்தேன்னா ஐயோட செகண்ட் டு த ரைட் யாரோ உட்கார்றாங்க, அந்த பர்சனுக்கு ஆப்போசிட்ல Qன்ற ஒரு பர்சன் உட்கார்றாங்க. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். Q sits opposite to the person who sits second to the right of I.
ஓகே, நம்ம லெஃப்ட் ரைட் கண்டிஷன் பேஸ் பண்ணி அப்படிதான் வருது. அடுத்தது Q6 neither at the end nor adjacent to P, negative conditions. ஓகே, அப்போ Q வந்து எண்ட்ல உட்காரக்கூடாது, அதே மாதிரி Q வந்து adjacent to P யும் வரக்கூடாது. ஓகே, இது ரெண்டுமே நெகட்டிவ் கண்டிஷன், அதையும் நோட் பண்ணியாச்சு. The number of persons sitting to the left of I is same as the number of persons sitting to the right of M. ஐக்கு லெஃப்ட் சைட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்முக்கு ரைட் சைட்ல வரணும். ஓகே, ஃபைன், நோட்டட். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், neither S nor R sits adjacent to T. S T-யும் ஒன்னா வரக்கூடாது, S and T are not adjacent. அதே மாதிரி R and T-யும் they are not adjacent. ஓகே, இது ரெண்டுமே நாட் அட்ஜசன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் எழுதியாச்சு. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னும் நெகட்டிவ் கண்டிஷன்ஸ், நெய்தர் எஸ் சிட்ஸ் ஆப்போசிட் டு ஜே. எஸ் வந்து ரோ 2ல இருக்கிற பர்சன், ஜே வந்து ரோ 1ல இருக்கிற பர்சன். ஸோ எஸ் அண்ட் ஜே தே ஆர் நாட் ஆப்போசிட். ஸோ எஸ் அண்ட் ஜே வந்துச்சுன்னா தே ஆர் நாட் அலவுட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்னும் ஜேவும் வந்து அட்ஜசண்டா இருக்கக்கூடாதுன்றது நம்மளோட ஃபைனல் கண்டிஷன். ஸோ என் ஜே adjacent இருக்கக்கூடாது, that is our final condition. So கொடுத்திருக்க எல்லா conditions-உம் we have written it down. Okay, fine. So these are all the conditions. இப்போ இந்த condition நம்ம எப்படி place பண்ண போறோம்னு நம்ம பார்க்க போறோம். ரைட், இப்போ யாருமே வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல உட்காரணும் இல்ல ரைட் ஹேண்ட்ல உட்காரணும், இந்த ரோவோட மிடில் உட்காரணும் அப்படின்னு எந்த கண்டிஷன்ஸும் நம்மளுக்கு கொடுக்கல. தட் மீன்ஸ் நம்மளோட டிஃபால்ட் மெத்தட் என்னவா இருக்கணும், எந்த வேரியபிள் ஆர் எந்த கண்டிஷன்ல நிறைய வேரியபிள் நிறைய பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ரைட், அப்படி பார்க்க போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன்னே, அதாவது இந்த கண்டிஷனே வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஏன் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு எத்தனை பொசிஷன் யூஸ் ஆயிருக்கு, இது ஒரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன் அண்ட் இது ஒரு பொசிஷன். இருக்கிற 6 பொசிஷன்ல 5 பொசிஷன் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. கூல், ஃபைன். ஸோ நம்ம இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதுவும் வந்து 2 விதமான பாசிபிலிட்டி இருக்க போகுது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பியும் கேவும் கொடுத்தேன்னா ரைட்டா 3 ஸ்பேஸ் விட்டுட்டு என்னோட ஜே நான் இங்க தரலாம், இது ஒரு பாசிபிலிட்டி. இல்ல ஒரு இடம் விட்டுட்டு நான் பி அண்ட் கே இங்க கொடுத்தேன்னா என்னோட ஜே இங்க கொடுக்கலாம், இது என்னோட இன்னொரு பாசிபிலிட்டி. ரைட், இது இல்லாம எனக்கு வேற பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா பீன்ற ஒரு பர்சனை நான் தேர்ட் பொசிஷன்ல கொடுக்க ட்ரை பண்ணா ஜேன்ற ஒரு பர்சனுக்கு இங்க இடம் இல்லாம போயிடும். ஸோ இது 2 தான் என்னோட பாசிபிலிட்டி. ரைட், நம்ம கேஸ் 1 கேஸ் 1 கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் சே திஸ் இஸ் கேஸ் 1 அண்ட் திஸ் இஸ் கேஸ் 2. எந்த கேஸ் வருதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா டி அண்ட் டி பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் இருக்கு. பி அண்ட் டிக்கு நடுவில் எக்ஸாக்டா ஒரே ஒரு பர்சன் தான் உட்காரணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நான் பி வந்து இந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ கேஸ் 1ல டி பிளேஸ் பண்ண மாதிரி கேஸ் 2ல டி பிளேஸ் பண்ண பார்க்கலாம். ரைட், நமக்கு எனக்கு தெரியும் பிக்கும் டிக்கும் நடுவில் எக்ஸாக்டா 1 பர்சன் இருக்கணும் அப்படின்னு தெரியும். பர்சன் பி வந்து ஆல்ரெடி இங்க இருக்கிறாங்க கேஸ் 2ல. இந்த இடத்த விட்டுட்டு அந்த இன்பிட்வீன் பர்சன் விட்டு டி இங்க நான் போட முடியுமான்னு கேட்டா டி போட இடம் கிடையாது. பர்சன் டியை பிளேஸ் பண்ண எனக்கு இடம் கிடையாது. ஸோ பர்சன் பி அகைன் இந்த சைடு வச்சுட்டு இந்த 2 பிளேஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் ஒரு பர்சன் இருக்கனால இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் பர்சன் டியை ஃபில் பண்ணலாம். ஸோ என்னோட கேஸ் 2ல வந்து நான் டியை இப்படிதான் ஃபில் பண்ணணும். ஆல்ரைட், ஸோ இதுவும் யூஸ் பண்ணியாச்சு, இந்த கண்டிஷனும் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம கிட்ட என்ன இருக்குது, எல்லாமே ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் இந்த ஒரு கண்டிஷன் வச்சு கொஞ்சம் பிளேஸ் ஃபில் பண்ண ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ வந்து நிறைய இடத்துல பிளேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஐ பிளேஸ் பண்ணேன்னா 2 பிளேஸ் விட்டு கியூ இங்க பிளேஸ் பண்ணலாம். ஐ இங்க கொடுத்தேன்னா 2 பிளேஸ் விட்டு கியூ இங்க கொடுக்கலாம். அதே மாதிரி ஐ இங்க கொடுத்தா 2 பிளேஸ் விட்டு கியூ இங்க கொடுக்கலாம். பட் என்ன தெரியும், கியூ எண்ட்ல வரக்கூடாதுன்னு தெரியும். ஸோ இங்க மட்டும் ஐ கொடுக்க முடியாது, இந்த 2 இடத்துல ஐ கொடுக்கலாம். ரைட், செகண்ட் கேஸ் படி ஐ இங்க கொடுத்தேன்னா கியூ இங்க வரும், ஐ இங்க கொடுத்தேன்னா கியூ இங்க வரும், ஐ இங்க கொடுத்தா கியூ இங்க வரும். பட் இங்க நான் கியூ கொடுக்க முடியாது. ஸோ ஸ்டில் எனக்கு
2 பாசிபிலிட்டி இருக்கு இங்கேயும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம கிட்ட என்ன இருக்கு, நெகட்டிவ் கண்டிஷன் இல்லாம என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி இந்த கண்டிஷன் தான். ரைட், number of persons to the left side of I is same as the number of persons to the right side of M. இப்போ ஐயும் எம்மும் எதுல வரணும், டெஃபினட்டா என்னோட ரோ 1ல தான் வரணும், இங்க தான் வரணும் ஐ எம். ஓகே, சோ அதோட பாசிபிலிட்டிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 6 பேர் இருக்காங்க. சோ நான் இங்க நான் ஐய பிளேஸ் பண்ணனா நான் எம் இங்க பிளேஸ் பண்ணணும், பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி வேற ஒரு பர்சன் இருக்காங்க. இங்க நான் ஐ பிளேஸ் பண்ணேன்னா பண்ண முடியாது கேஸ், ஏன்னா இங்க தான் அடுத்த ஃப்ரீ இருக்கு. இங்க நான் ஐ ஆர் எம் பிளேஸ் பண்ணனா இன்னொரு பர்சன் இங்க கொடுக்கணும், என்னால அதுவும் பண்ண முடியாது. சோ இந்த கேஸ் படி நான் ஐ அண்ட் எம் இதுக்குள்ளார தான் பிளேஸ் பண்ணணும். சோ கேஸ் 2ல இருக்கிற மாதிரியே கேஸ் 1லயும் நம்ம கிட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. ஐஆர்எம் நான் இங்க பிளேஸ் பண்ண முடியாது, சோ அதனால இந்த பிளேஸ் எனக்கு யூஸ் ஆகுது. ஐஆர்எம் நான் இங்க பிளேஸ் பண்ணேன்னா இன்னொரு பர்சனை நான் இங்க தான் பிளேஸ் பண்ணணும், பட் ஆல்ரெடி ஜேன்ற ஒரு பர்சனால ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஐ அண்ட் எம் வந்து இது ரெண்டுக்குள்ளார தான் வரணும். ஓகே, ஸோ இப்போ ஐ அண்ட் எம் வந்து எப்படி பிளேஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டோம். நான் இங்க ஐ கொடுத்தேன்னா இங்க எம் வரணும், இல்ல இங்க எம் கொடுத்தா இங்க ஐ வரணும். ஏன்னா நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ட் எப்படி வேணா கொடுக்கலாம். ரைட், அதே மாதிரி இந்த டயக்ராம்லயும் ஐ எம் எம் ஐ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ். நான் இப்போ இதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கமிங் பேக் டு திஸ் கண்டிஷன், ஐ அண்ட் கியூ பேஸ் பண்ண இந்த கண்டிஷனுக்கு வரப்போது நம்மளுக்கு ஒரு லிமிடேஷன் வந்துருது. ஏன்னா என்னால வந்து ஐஎம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட முடியும் எங்க இருக்குன்ட்டு, அதை பேஸ் பண்ணி நான் இருக்கலாம். இப்போ நான் இங்க கொடுக்க முடியாது ஐஎன்எம், ரைட்டா? ஏன்னா ஆல்ரெடி பை டிஃபால்ட் ஐஎம் டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கணும்னு தெரிஞ்சதுனால இங்கதான் வர முடியும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்க நான் ஐ கொடுத்தேன்னா இந்த இடத்துல நான் கியூ கொடுக்கணும் ஆஸ் பர் கண்டிஷன். இதுவே நான் ஐ இங்க கொடுத்துட்டேன்னா 2 ஸ்பேஸ் அண்ட் கியூ இங்க வரணும். பட் நம்மளுக்கு என்ன தெரியும், கியூ வந்து எண்ட் பொசிஷன்ல வரக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ தட் மீன்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி என்னால ஐ அங்க கொடுக்க முடியாது, ரைட்டா? ஸோ இங்க நான் ஐ கொடுக்க முடியாத ரீசன்னால இந்த எம்மும் வெளில போயிடும். ரைட், என்னோட செகண்ட் கேஸ்லயும் அதே கேஸ் தான் வரும். ஐ இங்க இருந்துச்சுன்னா கியூ வில் பி ஹியர். இதே ஐ இங்க இருந்துச்சுன்னா கியூ இங்க போகும், பட் கியூ எண்ட்ல இருக்கக்கூடாது, அதனால இந்த ஐ வரக்கூடாது. ரைட், சோ இந்த ஐ இங்க வராது, இதுவும் இங்க வராது. சோ இப்போ ஐ அண்ட் ரெண்டுமே நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம கியூ பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ கியூ எய்தர் இங்க வரணும் இந்த கேஸ்ல, இல்ல கேஸ் 2ல இங்க வரணும். ரைட், இதுதான் தான் நம்மளால பண்ண முடியும். இப்போ விட்டு போன வேரியபிள்ஸ் அப்படின்னு என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரைட், ரோ 1ல 2 வேரியபிள் தான் மிஸ் ஆயிடுச்சு, வேற ரோ 2ல இன்னும் 3 வேரியபிள் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, 2 கேஸ்லயுமே அதே மாதிரி தான் வந்திருக்கு. நான் பர்சன் பி ஃபில் பண்ணிட்டேன், பர்சன் டி ஃபில் பண்ணிட்டேன், ஆஸ் வெல் அஸ் பர்சன் கியூ ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, இதே ரோ 1ல பாத்தீங்கன்னா நான் பர்சன் கே ஃபில் பண்ணிட்டேன், பர்சன் ஐ ஃபில் பண்ணிட்டேன், எம் ஃபில் பண்ணிட்டேன், as well as J fill பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எல் எம் இது 2 தான் பெண்டிங். மேல வந்து ஆர் எஸ் யூ 3மே பெண்டிங். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீக்கு பக்கத்துல எஸ்ஸும் வரக்கூடாது, டீக்கு பக்கத்துல ஆரும் வரக்கூடாது. ஓகே, என்னோட கேஸ் 1ல பாத்தீங்கன்னா டி இங்க இருக்குது. ஸோ 3 வேரியபிள் பெண்டிங், அதுல 2 வேரியபிள் இங்க வரக்கூடாது அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போத் எஸ் அண்ட் ஆர் cannot be adjacent to டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எஸ்ஸையும் இங்க ஃபில் பண்ண முடியாது, இங்க தான் ட்ரை பண்ணணும். ஆரையும் இங்க ஃபில் பண்ண முடியாதுன்னா இங்க தான் ட்ரை பண்ணணும். ஒரே இடத்துல 2 வேரியபிள் கொடுக்க முடியாது. இதனால என்ன ஆகுதுன்னா கேஸ் 1ல இதுக்கு மேல நான் எதுவுமே ஃபில் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வருது. ஓகே, ஸோ கேஸ் 1 கம்ப்ளீட்லி கோஸ் அவுட். ஏன்னா என்னால இந்த 2 கேஸ்ல கரெக்டா என்னால இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே, ஃபைன். ஸோ கோயிங் பேக், கேஸ் 2ல பாத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, எஸ் அண்ட் ஆர். ஓகே, ஸோ இஃப் யூ லுக் அட் ஹியர், இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது.
T adjacent தான் ரெண்டு பேரும் வரக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு ஸ்பேஸ்ல ஐ கேன் ஃபில் SR இந்த ரெண்டு பொசிஷன்ஸ்ல இந்த ரெண்டு பர்சன். பட் யார் எங்கே வரா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. எஸ் தேர் ஆர் ஃபியூ மோர் நெகட்டிவ் கண்டிஷன்ஸ், நம்ம அதை பார்த்து வரலாம். ஸோ டெக்னிக்கலி வந்து நான் இங்கே எஸ் இல்லாட்டி ஆர் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி இங்க ஆர் இல்லாட்டி எஸ் ஃபில் பண்ணலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் அவுட் வேரியபிள் மேல என்ன இருக்குது, யூ மட்டும் தான் பெண்டிங். ஸோ என்னோட பர்சன் யூவை இங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன், நெகட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, எஸ்ஸும் ஜேவும் ஆப்போசிட்ல வரக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த கண்டிஷன் படி நான் எஸ் இங்கே கொடுத்தேன்னா எஸ் அண்ட் ஜே வில் பிகம் ஆப்போசிட் கண்டிஷன்ஸ். ஸோ அதனால டெஃபினட்டா இப்போ நான் எஸ்ஸோட பிளேஸை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து ஆர் ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ என்னோட ரோ 2ல இருக்கிற 6 வேரியபிள்ஸையும் கரெக்டாக பிளேஸ் பண்ணியாச்சு. ரைட், இப்போ என்கிட்ட என்ன வேரியபிள் பெண்டிங்கா இருக்குது, எல் அண்ட் என். ஓகே, அதுக்குமே ஒரு நெகட்டிவ் கண்டிஷன் நம்ம கிட்ட இருக்குது, which is this condition. N and J they cannot be adjacent to each other அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. So that means N வந்து J க்கு adjacent போடலனா என்னக்கு இருக்கிற ஒரே ஒரு பொசிஷன் இது மட்டும் தான். ஸோ N அங்க கொடுத்துட்டேன்னா பாக்கி இருக்கிற வேரியபிள் வந்து L, அந்த வேரியபிள் இங்க கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ரைட்டா, இது மட்டும்தான் பாசிபிலிட்டி. இதுல மட்டும்தான் எனக்கு 6 வேரியபிள்ஸும் row 1 and 6 variables in row 2 based on the conditions fill பண்ற மாதிரி வந்திருக்கு. Okay, all 12 variables fixed. Now let's look at the questions. எப்படி இருக்குன்னு ஒண்ணுமோ. Who sits opposite to Q? Okay, who sits opposite to Q? Qன்ற ஒரு பர்சன் இங்க இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்ல இந்த பர்சன் இருக்காங்க. ரைட்டா, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஓகே, கியூக்கு ஆப்போசிட்ல பர்சன் எல் இருக்காங்க. என்னோட செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எம் வித் ரெஸ்பெக்ட் டு ஜே? ஓகே, எம் வித் ரெஸ்பெக்ட் டு ஜே. ஓகே, எம் இங்க இருக்குது, ஜே இங்க இருக்குது. பொசிஷன் ஆஃப் எம் வித் ரெஸ்பெக்ட் டு ஜே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேல இருந்து செகண்ட் டு த லெஃப்ட் வந்து எம் இருக்கு. ஓகே, ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Okay, that's the answer for this question. அடுத்த question. If T and R interchange their positions, then who faces T? T and R வந்து position interchange பண்ணாங்கன்னா T க்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? T faces னா T க்கு ஆப்போசிட்ல. ஓகே, so T and R interchange பண்ணணும். இது இந்த question ஸ்பெசிஃபிக்கா மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ T and R அதாவது இந்த ரெண்டு பர்சன் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதுவும் இந்த ஒரு கொஸ்டினுக்காக மட்டும்தான் as of now. ஓகே, ஸோ T வந்து கடைசி பிளேஸ் போச்சுன்னா Tக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? பர்சன் J இருக்காங்க. ஓகே, பர்சன் J எந்த ஆப்ஷன் பார்க்கலாம். பர்சன் J இஸ் யோர் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ T வந்து will face J. அடுத்த கொஸ்டின். 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Find the one that does not belong to that group. இப்போ போன கொஸ்டின்ல கொடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லோக்கல் இன்ஃபர்மேஷன். இந்த கொஸ்டினுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின்ல 7th கொஸ்டின்ல இருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுங்கன்னு எங்கேயுமே கொடுக்கல. ரைட்டா, ஸோ 8th கொஸ்டின் வரப்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மறந்துடணும். அதாவது நம்ம திருப்பியும் வந்து டி இந்த பொசிஷன்லயும் ஆர் இந்த பொசிஷன், அதாவது எந்த பொசிஷன்ல கரெக்டா இருக்காங்களோ டி இந்த இடத்துலயும் ஆர் இந்த இடத்துல வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணணும், மாற்றக்கூடாது. ஓகே, ஸோ 4 out of 5 are alike in a certain manner. SKPI. Let's try. First one is SK. So S ல இருந்து K diagonally down. Okay. இல்லாட்டி opposite immediate right அப்படின்னு சொல்லலாம். K is S க்கு opposite person ஓட immediate rightல K இருக்கு. PI, PL. P and I same condition. T and L also same condition. Opposite immediate right, opposite immediate right. So first மூணு ஒரே pattern follow பண்ணிருக்கு. MQQJ. Okay, MQ and QJ. MQ. Okay, immediate right, opposite. So இது pattern follow பண்ணல, but QJ வந்து நம்ம pattern follow பண்ணுது.
opposite immediate right. So NQ தான் நம்ம pattern follow பண்ணல. NQ வந்து இங்க odd man out. That is the only one that is not following the pattern. So இதோட answer வந்து NQ. Alright. Fine. So with this நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய questions முடிஞ்சிடுச்சு. இப்போ we have இந்த மாதிரி சிமிலரா நிறைய கான்செப்ட்ஸ் பேசிக்ஸோ இல்லாட்டி எக்ஸாம் லெவல் கொஷின்ஸோ டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய செஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அது எல்லாமே வந்து யூ கெட் ஃப்ரீ ஆக்சஸ். இதெல்லாம் ஃப்ரீ ப்ரிப்பரேட்டரி வீடியோஸ் இருக்கு. எங்க ஆப்ல லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெய்லி ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு, ஜென்ரல் அவேர்னஸ் அப்டேட்ஸ், உங்களோட எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கு ரிலவெண்டான ஜாப் அலர்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே. அண்ட் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் எப்படி இருக்கு, அதோட அனாலிசிஸ் என்ன மாதிரி கட் ஆஃப் தேவைப்படுது ஒவ்வொரு கேட்டகரிக்கும், ரைட்? உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும், உங்களோட vocabulary பில்ட் பண்றதா இருக்கட்டும், உங்களோட புது வேர்ட்ஸ் கத்துக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே நம்ம ஆப்ல இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆல் அதர் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் வித் ரிலேட்டட் டு பேங்க் எக்ஸாமினேஷன், ரைட்? டைம் மொபைல் ஆப் இல்லாம பாத்தீங்கன்னா டெலகிராம், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கு. இதுலயுமே உங்களுக்கு தேவையான ரிலவெண்ட் ப்ரிப்பரேஷன் கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்லாட்டி எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸா இருக்கட்டும், டெய்லி ப்ரிப்பரேஷன் கொஷின்ஸ், அனாலிசிஸ், இல்லாட்டி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி அப்டேட்ஸ், அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. 3 QR கோடும் ஸ்கேன் பண்ணி அந்தந்த ஸ்பெசிபிக் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.